அழகா இருப்பான்
அப்புறம் வாட்டர் காலி ஆகி போச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? வாட்டர் கேன் என்றால் என்ன? தெரியாதே. 2 பாட்டில் வச்சுக்கிற உள்ள தண்ணி பாட்டில், அந்த பாட்டில் தான் அது. இந்த 2 பாட்டில் தான். டேய், அவன் சொல்றான் என் பேரை கேட்டு நீ நான் பேரை புடுங்க போற. நம்ம ஏன்னா சொம்மாக்கிற பேரு நோண்டி கேசி போட்டா நோண்டி கடைச்சிட்டு போகுது. வேறு புடுங்குறியோ நீ சொல்லாத. பேர் எடுத்து போ.
சூத்தி இப்படி. சரி, ஏய், இந்த பக்கமாவா அடியா. இவள் அறமை சொல்றாளே ஆமா. இவ என்ன நல்லவளா ஆ, உத்தமியா ஆ, பத்தினியா ஆ. மாபெரும் சபையில தொட்டு தாலி கட்டி கணவனை காட்டி கொடுத்த பச்சை தேவடியா தேவடியா பச்சை தேவடியா வச்சு தூக்கு. அம்மா ஒரு தட்டி எடுத்தா, படிக்கிற, ஒரு கணவனை. அவனை சாச்சி திரும்ப சூத்திர பீல உனக்கு. ஏய், அதே இல்ல, சூத்திர மாட்டவனே. உனக்கு ஏண்டா நல்ல குடும்பத்துல பிறந்தவன் ஆமா, நல்ல தமிழ் மரல் உதிர்த்தவன் ஆமாங்க. தேவர் குலத்தில் நாட்டியமான குலத்தில் ஆமா. மாபெரும் சபையில எவ்வளவு தொட்டு தாலி கட்டி கணவனை காட்டி கொடுத்தா. ஆனா இந்த செவடியா காட்டி கொடுத்தா எப்படி தெரியுமா ஒரு நேரத்துல இந்த பூலாகத்திலே சுதன் என்று ஒருவன் இருந்தான். ரெடி. அந்த சுதனாகப்பட்டவனுக்கு என்ன வேலை ஆ, சூதாடுவதே வேலை சூதாடுவது. சூதாடுவதே வேலை. அப்படி சூதாடும் நேரத்திலே என்ன பண்ணா நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் அழைத்தா சூதுக்கு ஆ, அனைவரும் சூதாடினான். சூதாடி முடிச்சிட்டு வெற்றி பெற்றுட்டான். மறுநாள் காலில் எழுந்தாக்கா சூதாடுறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்ல. நேரா போய் எங்க உக்காச்சா எங்க? போய் உட்காந்து பெருமாள் கோயில் தெருல பெருமாள் கோவில் தெருவில் போய் அவன் தான். இப்போ கூட நிறைய ஊருக்குள்ள போய் பாரு இந்த சூதாடுறது தாய்பாசா இருக்கு சீட்டா இருக்கு இதெல்லாம் அந்த பெருமாள் கோயில் பின்னாடி தான் நடக்கும். என்ன பண்ணீங்க அவன் போட அவன் நினைக்கிறான் ரெடி பண்றேன் நான். அவன் நினைக்கிறான் நம்ம கட்டாச்சிருந்த இன்னைக்கு. அப்பேற்பட்டவன் அவன் போய் பார்த்த உடனே ஆண்டவா இன்று சூதாடுறதுக்கு எனக்கு கால் வலிக்கவில்லை. ஆ, ஆகையால் நீங்க நான் சூதாடலாம் வாழு கூப்பிடுறா கச்சலையா இருக்கிற கமநாட்டி கடவுளை பாரு. யாரு தமிழ்நாட்டு கடவுள். கமநாட்டி கடவுள் யாரு அவன் யாரு? அவன் தான்டா பகவான். அவரு தமிழ்நாட்டு கடவுள். ஆமா நடத்தே முடியா பையா. ஏய், ஏய், அம்மா உட்கார மாட்டாமா சொல்லுகிறாரா பாடாத. அப்படி அடிச்ச உடனே போய் பார்த்தா கல்லாடிக்கிறது கடவுள் சூதாடுவானா ஆரம்பிங்க. ஆட முடியாது. என்ன பண்ணா இவன் ஆ. அந்த ஆண்டவனை சூதாடுறதுக்காக இவனே ஆள தொடங்கினான். அடடே. ஆண்டவனுக்கு என்று ஒரு ஆட்டம் ஆ, இவனுக்கு என்று ஒரு ஆட்டம் அடடே. ஆண்டவனுக்கு என்று ஒரு ஆட்டம் ஆட்டம். இவனுக்கு என்று ஒரு ஆட்டம் என்று அனைத்து ஆட்டத்திலேயா சுதனே வெற்றி பெற்றான். அடடே. வெற்றி பெற்று முடிஞ்ச உடனே கல்லா அடிக்கிற கடவுளை பார்த்து கேட்கிறான் ஆண்டவா அனைத்து ஆட்டத்தில் நானே வெற்றி பெற்று விட்டேன். எனக்கு தேவை பரிசு பரிசு. அந்த பரிசு கொடுன்னு கேக்குறான். ஆ, அப்ப என்ன பண்றான் கடவுள ஆ, கல்லா இருக்கிறவன் ஆ. உருமாறுறான். உருமாறுறான். எப்படி வந்து நிக்கிறான் எப்படி? இந்த அரமையோடு வந்து நிக்கிறான். பாயா. நின்ன உடனே சுதனை பார்த்து கேக்குறான் சுதா உனக்கு பொன் வேண்டுமா அல்லது பெண் வேண்டுமா ஆ, ஆ. எப்படியா பெண் வேண்டுமா அல்லது பொன் வேண்டுமா? பொன் வேண்டுமா இல்ல பெண் வேண்டுமான்னு கேட்டான். ஆமா. நிமிந்து பார்த்தா செப்பு செலியாட்டு நிக்கிறான் இந்த செவியா இந்த செவியா நிக்கிறான் செப்பு செலியாட்டம். இவனை பார்த்த உடனே அவன் என்ன கேட்டான் எனக்கு பொன் பொருள் அனைத்து நிறைய இருக்குது. எனக்கு பொன் பொருள் தேவையில்லை ஆகையால எனக்கு இந்த பெண் வேண்டும் என்று கேட்டான். நானா பண்ணி அதான் கலாசாக்கியா அதான் பொண்ணு கேட்டா நீ பேசாத போட்ட. அங்க சட்டா அங்க சட்டா பாத்ரூம் வர சட்டி போல நாங்க. அளவா பேசாதா. அப்படி இருக்க பட்சத்திலே பார்த்த உடனே திருமணம் முடிந்த பகவான் முன்னிலே ஆ, சில ஆண்டு காலம் இவன் சுதனுக்கு மனைவியாக வாழ்ந்தாள். வாழ. அப்படி வாழ்ந்த ஒரு நேரத்திலே ஆ, தேவசபையில் நாட்டியமான முறை இந்த செவிடாளுக்கு வந்தது. ஆமா. யாரா இருந்தாலும் கணவனை கட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். கேட்கணும். போய் கேட்டா ஆண்டவா இன்று எனக்கு தேவசபையில் நாட்டியமான முறை வந்திருக்கிறது ஏ, நான் சென்று நாட்டியம் ஆடிவிட்டு வருகிறேன். வருகிறேன் என்று சுதன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன்? பூலோகத்துல பிறந்தவன் ஆமா. வெறும் கள்ள மண்ட வரைக்குமே பார்த்தவன். ஆ, அவன் மனசுல ஒரு சின்ன ஆசை என்ன சார்? அந்த பொண்ணுலகம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்க வந்த பொண்ணுலகம்? அப்படி என்று ஆ. அவன் என்ன கேட்டான் அரம்பா இதுவரை நான் பொண்ணுலகத்தை பார்த்தது கிடையாது கிடையாது. நானும் வர்றேன்னு சொன்னான். கூட நானும் வரேன். சொல்றவன் சொன்னா கூட கேட்கறவளுக்கு புத்தி இருக்கணும். புத்தி இருக்கணும். தானே உண்மை. ஆமாங்க. நம்ம வீட்டுக்காரர் சொன்னா கூட ஆமா. நம்மளுக்கு புத்தி இருக்கணும். அதெல்லாம் அது பொண்ணு உலகமாச்சு. ஆமா. நம்ம மட்டும் தான் நாட்டியம் ஆட முடியும். அழைப்புக்கு அந்த நம்ம- இடத்துக்கு இவனை அழைச்சி போலாமா? ஆமா. ஒரு மாடு நினைச்சு இவனை அழைச்சி போகிறதுன்னு இப்பொழுது அறிவு அறிவு இருந்திருக்கணும் இவளுக்கு. அவளை பாத்தியா அப்பப்ப ஒரு ஆப்படிப்பு நாங்க. என்ன? ஆனா இவன் என்ன சொன்னா ஆ. கணவர் வார்த்தை தட்டி வரிக்க முடியாமல் ஏ, சரி நான் உங்களை அழைத்து சென்று என்று ஒரு மாலையாக மாற்றி கழுத்தில் அணிவித்துக் கொண்டு புறப்பட்டார். பொண்ணுலகம் மாலையா போட்டுக்கணும் மாலையா போட்டுக்கினு. கழுத்துலயே. ஆமா ஆ. அவன் இப்ப எங்கறான்? ஆ, கழுத்துல மாலையாக்குறான். கழுத்துல மாலையா. மாலையா போட்டுக்கினு ஆ. புறப்பட்டு நாட்டியம் ஆடினாள்.
நாட்டியத்தில் குறை ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? யா. இப்ப தனிமையில இருந்தா இவன் ஒழுங்கா நாட்டு மாடி இருப்பான். ஆடி இருப்பா. இவன் மேல இருந்து அவங்க வீட்டுக்காரன். பாரம் தாங்க முடியல. நாட்டு தடுமாறுது. பார்த்தா அந்த இந்திரன் யாரு? இந்திரா. அவன் பொம்பளை பொறிக்கணும்னு சொல்லலாம் அவனை. அப்பேற்பட்ட ஆளு. உன்ன மாதிரி ஆளு அவன். ஏய், அந்த சொல்றேன் நாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணா. அவன் தான் அந்த உக்கர சோறு தான் நீ. ஏய். அப்படி இருக்கும்போது அவன் பார்த்தா நாட்டியத்தில் குறை இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு மாலை புதுமையாக இருக்கிறது. அந்த மாலையை கட்டி போட சொன்னான். அவன் சொல்லிட்டான், இவன் செய்யலாமா? செய்யலாமா? 30 தேவர்கள், 44 ரிஷிகள், இன்னாரார் கிண்ணாரார் சித்த விசாரர் இறந்தது கோபாலர்கள் அவங்களுக்கு மாபெரும் சபையில மாலையாக இருக்கிற கணவனை தூக்கி போட்டான். அப்படி போட்டவன உருவற்றி இருந்தான். ஆ. எழுந்த உடனே பூலோக வாசி தேவலோகம் வரலாமா? வரக்கூடாது. ஆமா. அப்படி மாபெரும் சபையில தொட்டு தாலி கட்டி கணவனை காட்டி கொடுத்த பச்சை தேவடியா. அவள பச்சையா ஏங்க ப்ளூ கலர்ல இருக்குது பச்சை வேண்டா. எவ்வளோ இல்ல? ரெண்டு 2 ரகம். ஏய் மூணு ஏய் 2 ரகம் என்ன தெரியுமா? என்னது? கண்டும் காணாம போல பாரு. அவன் தேவடியா. ஆ எல்லாருக்கும் தெரிஞ்சு பப்ளிக்கா இருக்கிறா பாரு. ஆ அவன் தான் பச்சை தேவடியா. அப்ப இப்பதான் சரியான பாரு. அப்பப்ப நாய் வர போகும். நாய் எங்களுக்கு வர வேண்டிய போகும். ஏய் வாடி. ஏய் என்னடா இது? போடுறாங்கள ஏய் நடி பச்சாவளுக்கா. என்னண்ணா ஏய், என்ன நடக்குது? எங்கோட்டு நாய் வீட்டு நற்போய் கல்லால அப்பேர்கள். வா, போய் நடியா. என்னடா போய் கறி திட்டமா துண்டு சூடாகி போடும் உடம்பு தொண்டை கட்டு நான் மதிக்கிறியா? பிடிக்காதுங்க. யாரு கொடுக்கா? அதனால தான் மீன் வாங்கி போத்தி நம்ம முட்டை துண்டு போட்டமே கொஞ்ச நேரம் இருந்தா நாயை நான் பார்த்துதான் இருந்தேன். எங்களை பார்த்தா நாய் சுத்த மாதிரி இருக்குது. அவளை வெய்யத்து போட்டுதான் என் பேரா என் பேரடா அவனை எத்தனை பார்த்துருக்கு 2 கடிக்கிறீங்க. உன்னுடைய பேர் ஊர் வச்சுதான் ஊற வச்ச இவ யாரு? ஊர்வசி. ஊற வச்சு அவளாச்சும் பரவாயில்ல. யாரு? அவள தொட்டு தாலி கட்டி கணவன் தான் காட்டி கொடுத்தா. ஆமா. ஆனா எல்லாத்தையும் விட உலகத்துக்கு அடுக்காத காரியம் செஞ்சு போய் இந்த தேவடியா. என்ன செஞ்சா? வெற்றாள் பிள்ளையா? பெறாவிட்டல் பிள்ளை அல்லவா? ஆமா உண்மைங்க. பெத்த மகனை காதலி கூப்பிடலாமா? காதலிக்கிறதுதான் புள்ளியா? ஒரு பிள்ளைய காதலி கூப்பிடலாமா? பெற்ற மகனை காதலி காய்ச்ச தேவடியாடா. ரோட்டு மாறி அவளை கால மேல அடிப்போம் வெளியே போச்சு. ஒரு நேரத்திலே பஞ்ச பாண்டவர் என்று தோன்றாங்க போவலைகளே. எப்படியே பஞ்ச பாண்டவர் நடுவர் யாரு? அர்ஜுன எப்பேற்பட்டவன்? வெள்ளைக்கு விஜயன் என்று சொல்லுக்கு இடமில்லாமல் செய்தவன். அப்பேற்பட்டது வெள்ளைக்கு விஜயன். ஒரு நேரத்திலே
இமயமலை சென்று ஆமா. அந்த ஈசனை கோரி 5 ஆண்டு கால தவம் இருந்தான். ஆமாங்க. எதுக்காக? எதுக்காக? பாசுபதாசனை பெற வேண்டி. ஆமா. அந்த பாசுபதாசனை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் நேராக பொன்னுலகம். பொன்னுலகம் சென்ற போது அப்போ தேவேந்திர ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? சொல்லு நீ. அது என்ன வார்த்தை அது? டேய், இதுவரையிலே என்னால் முடிந்தவரையில் சபர் செய்து பார்த்தேன். 3,60,000 பேர் நிவாச கவச காலகையர். சொல்லு. அதான். என்னடா? காசுரா. காசுரா. என்ன காசுரா? எனக்கு நீ சொன்னியா சொல்லு. 3,60,000 பேர் நிவாச கவச காலகையர். அதேதான். நீ சொல்ற ஒரு வாட்டி நீ சொல்லலாம். நிவாச கவச காலகையர். அது முன்னாடி அவங்க யாரு? பாசந்து சொல்ல போட்ட. அதேதான். அப்படி 3,60,000 பேர் எப்பேற்பட்டவங்க? அழிக்க முடியாத ஆற்றல் படைத்தவர்கள். அப்பேற்பட்ட 3,60,000 பேர் நிவாச கவச காலகையர் அழித்தாண்டாங்க அர்ஜுனன். அர்ஜுனன் அழித்து முடிந்த உடனே அந்த அரக்கர் கூட்டம் அழிந்த உடனே நாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாங்க தேவ சபையில. அப்படி நாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய நேரத்துல இந்த ஊர்வசி ஆடிய நாட்டத்திலே காம பார்வை கலந்திருந்தது. காம பார்வை எதனால? எப்பொழுதுமே இவளுக்கு காம பார்வை தான் சுவாமி. உண்மைதான். தெரியும். அடுத்த மாசம் வேற கல்யாணம் சொல்றாங்க. அப்படி ஏது வா பாத்துக்கலாம். அப்படி இருக்க பட்சத்திலே எதற்காக வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தான் அர்ஜுனன். ஆமா. இவளை ஏன் அர்ஜுனனுக்கும் நாட்டிய கலை தெரியும் என்ற ஒரு காரணத்துக்காக கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே பார்த்து கொண்டிருந்தான். அப்படி பார்த்து அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாட்டியம் முடிந்தது. அர்ஜுனன் கொண்டு பெருமிச்சு விட்டு சென்றாள் இவள். சென்ற உடனே நள்ளிரவு நேரம் கண்டல் காட்டு வீசிக்கிட்டு போது ஓடி வந்து கதவை தட்டினான். கதவை தட்டா எங்க அர்ஜுனன் தங்கியிருக்கிறான். அந்த கதவை பார்த்தா அர்ஜுனன், அம்மா எதுக்காக வந்தீங்கன்னு அவன் கேட்டா மொழியாத்தா. அம்மா எதற்கு ஏன் தெரியுமா? தேவ சபையில் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு நாட்டிய மாதர். ஆமா. ஒரு வகையில பப்பாட்டின்னு சொல்லலாம். பப்பாட்டி தான். ஆமா. என்ன பண்ணீங்களா? பப்பாட்டி தான். ஆமா. ஆனா தேவேந்திரனுடைய மகன் யாரு? இந்த அர்ஜுனன். பார்த்தான். பார்த்த உடனே இவளை பார்த்து காதுக்கு கூப்பிட்டா. அவன் வர மறுத்தான். எனக்கு உதவாது இந்த அழகு யாருக்கு உதவக்கூடாது என்று ஆளுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் அலியாக போகணும் சாப்பிட்டு கொடுத்தான். அப்படி கொடுத்த உடனே என்ன செய்து முடிச்சாங்க? அவன் போய் உட்கார் போட்டு முள்ள உட்கார்ந்தான். கேட்கிறான், எங்க என் மகன் கேட்டதுக்கு போய் பார்த்தா ஆணூர் ரூபாய் பெண்ணூர் ரூபாய் இருக்கிறான். பார்த்த உடனே கேட்டாங்க. அதுக்காக சரி இந்த யாராவது இவங்க ஒருத்தர் சாபத்தை சொன்னாங்க. சாபத்தை மாற்ற வைத்தால் எப்படி நினைத்தால் இந்த உருவம் அதுதான் பின்னாடி விளையாட பொருட்களை மனுஷனுக்காக காரணமா அது இருந்தது. அப்படி பெற்ற மகனே காதலுக்கு ஆயிடுச்சு. அது செவியா போறாங்க. பெற்ற மகன் என்று பாராமல் அர்ஜுனனை யாரு என்ன பார்த்து கூப்பிடுறியா? இப்போ என்ன பார்த்து கூப்பிடுறா? என்ன பார்த்து கூப்பிடுறா? என்ன பார்த்து கூப்பிடுறா? என்ன பார்த்து என்ன பார்த்து உன்னுடைய பேர் என்ன? மேல கையா? மேல கை வைலுங்க. மேனகை மேனகை மேனகை. டேய் அடுத்த ஆளு கொடு. டேய் என்னவா போனா டேய் உன்னுடைய பேர் என்ன? போன் இருக்குது பாரு. பேர் என்ன? உன்னுடைய பேர் தான் டேய் போதி உங்க தவத்தை கடிச்சு வர முடியாது. இடத்துல வந்தார்களோ இவங்க நாள் வரை விட போறது தெரியாது. போதா பாரு உங்க தான் பண்றேன். டேய் குடி ஒரு மொட்டை குடி. ஒப்படைக்க வேண்டாம். இந்த தனி சிறுக்கிகளை இவர்களை விடவே கூடாதுடா. எப்போது பாருங்க செல்வேன்.
அப்படியா? நான் போய் வரேன். ஆமா விடக்கூடாது. உடல் நலம் சரி. ஒட்டகம் திருப்பி போட்டு ஆமாக்கா புறா பண்ண கூடாது.